வணக்கம். சன் டிவி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க ஒத்துக்கொண்டு விட்டது. இது முக்கியமான செய்தி. 4 பேர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த 4 பேர் யார்? டிவியில் உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறாங்க, என்ன வேணா பேசலாம், யாரை பற்றி வேணா தரங்கெட்ட முறையில் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான உதாரணங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது என்னென்னா, பார்த்துருப்பீங்க, 7 மணி ஆச்சுன்னா உட்காந்து பேசுவாங்க பாருங்க. ஏதோ உலக அரசியலே இவங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அப்போ பெரும்பாலும் யாரை மையமாக வைத்து பேசுவாங்கங்கிறது தெரியும். முதல்ல அதிமுகவை மையமாக வைத்து பேசுவார்கள். இப்போது டிவிகேவை மையமாக வைத்து பேசியிருக்கார்கள். ரீல்ஸ் அரசு, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இப்படிப்பட்டவங்க, அந்த துறையில் லஞ்சம் ஓடுது, இந்த துறையில் லஞ்சம் ஓடுது, அவருக்கு இவருக்கு சண்டை. இங்கே இருக்கக்கூடிய மறுசீரமைப்புன்னு என்னன்னே தெரியாத ஒரு சிஎம் பத்திரிகையாளரில் பார்த்தா ஓடுறாரு. சிஎம் சார் ஜெயலலிதாமாவே என்ட்ரி கொடுத்துட்டு போவாங்க, எங்கே சார் போறீங்க, இதெல்லாம் அவங்க கேட்பாங்களாம். கேட்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அமைதியாக இருக்கணும். இது எப்படி சரியா வரும்? பார்த்துட்டு இருக்க மக்கள் பல பேர் கொந்தளிச்சு பதிவை போட்டுருப்பாருங்க. சார் சன் டிவி மன்னிப்பு கேட்க போதா சார்? ஆமாங்க, பிரைம் டைம்ல மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. அதான் காமெடி. பிரைம் டைம்ல உங்க சேனல்ல மன்னிப்பை வெளியிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்க நிறையா இன்னைக்கு சன் டிவி குழுமம் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு தெரியும். நாங்கள் புற்றுநோய்க்கு காசு கொடுத்தோம், நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உண்மைதான், சேரிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக இந்த விஷயங்களை செய்ய வேண்டும்னு கொஞ்சம் வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க. எப்படி உங்களுக்கு தெரியும், ஒரு சிறைச்சாலையில் ஒருத்தரை சிறைக்கு அனுப்பும் போது நீதிபதி சிறைக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் காலையில் நோயாளிகளுடைய அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, காந்தி மியூசியம் போய் அங்கே சுத்தம் பண்ணணும் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. நீதிபதி நினைச்சா சொல்லலாம். அதாவது அவர்களை நல்வழிப்படுத்துவது. ஒரு வழியாக இன்னைக்கு நீதிமன்றம் சன் டிவியை நல்வழிப்படுத்தக்கூடிய காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு பல பேருக்கு பல சந்தோஷம் இருக்கும். சார் இந்த ஒரு சேனல் இல்லை சார், நீங்கள் ஈவினிங் ஒரு 6 மணி ஆச்சுன்னா இவங்க பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியல, அதனால் நாங்கள் பார்க்குறதே விட்டுட்டோம்னு பெரும்பாலானவங்க சொல்லிட்டு இருக்கிறத நான் கேட்குறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறையை தூக்கி அடிக்கும்போது பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஐயோயோ அப்படின்னு சொன்னாங்க. வெகுஜன மக்கள் பரவாயில்ல சார், புதிய தலைமுறை இன்னும் 4 சேனல் கூட தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனம், நியூஸ் 24/7, பாலிமர், இதை 3ஐயும் தூக்கி பின்னால் போட்டாங்க. உடனே அண்ணாமலை வராரு, நயினார் நாகேந்திரன் வராரு, திமுக தலைவர் ஸ்டாலின் வர, ஐயோ கருத்துரிமைக்கு எதிராக பண்ணிவிட்டீர்களே, எடப்பாடி பழனிசாமி வராரு, தமிழிசை வராங்க. இவங்கெல்லாம் எங்கெங்க போனீங்க இவ்வளோ நாளா? தமிழ்நாட்டில் நிறைய கருத்து கந்தசாமிகள் இருப்பாங்க. கருத்து கந்தசாமின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பல பேர் பல லிஸ்ட்டை போட்டிருப்பீங்க. மாரி செல்வராஜ் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், இப்படி நிறைய பேர். கருத்துரிமை அப்படின்னா இவங்க உடனே வந்துடுவாங்க. நீட் எதிர்ப்புன்னா முன்னால் நிற்பாங்க. மனிதனுக்கு சக மனிதனுக்கு எதுனா இவங்க துடிச்சு போயிடுவாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. எந்த சக மனிதனுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாத்தானு குளத்தில் சக மனிதன் அடித்து இறந்தாங்கன்னா உடனே ஜஸ்டிஸ் ஃபார் நடிகர்லாம் கமெண்ட் போடுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா இங்கே திமுக ஆட்சியில் அஜித் அவர்களை அடித்து கொள்ளும்போது இவர்கள் யாரும் கருத்துரிமையை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ ஃபாரின் போயிட்டாங்களா, இல்லை மறதி நோயில் இருக்காங்களா, எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிட்டாருன்னா, ஐயோகோ ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு, இப்படி ஒரு மனிதர் என்னங்க நீங்கள்? காமராஜர் அவர்கள் காலத்தில் தான் மக்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் எவ்வளோ விழிப்புணர்வு. ஸ்டாலின் என்னென்ன பண்ணார்? காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார், உரிமை தொகை கொண்டு வந்தார், பஸ் பயணம் இலவசம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார், தமிழ் புதல்வன் நாணய முதல்வன், அந்த திட்டம் இந்த திட்டம், ஐயோ சொல்லி முடியாது. திட்டத்து பேரை சொன்னோம்னா அது போகும் ரொம்ப நேரம். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தோக்கடிச்சிட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? மக்களே நீங்கள் நல்லா இருப்பீங்களா? திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை தொலைக்காட்சியில் மக்கள் கருத்து டக்கு டக்குன்னு 4 பேர், ஆமாங்க தப்புங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க வருவாருங்க, ஐயோ எவ்வளோ எளிமையாக இருப்பார் தெரியுங்களா? உருட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லைம்பாங்கல்ல, இது ஓவர் நம்ம என்ன சொல்கிறோம்? பார்த்துட்டு இருக்க மக்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நல்லா யோசனை பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சேனலில் ஒரு கருத்து கணிப்பு என்ன எடுக்கிறாங்க தெரியுமில்ல? தொகுதி மறுசீரமை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் தவறான முடிவு எடுக்கிறார். சரியா தவறா? தவறு 70%. ஏங்க, தொகுதி மறுசீரத்துக்கு யார் கூட்டம் போட்டாலும் மக்கள் ஆதரிப்பாங்க, தவறுன்னு யாராவது சொல்லுவாங்க. இப்போ நீங்களே மார்க் போட்டுக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன? ஒன்று வேணாம், கரூரில் இருக்கக்கூடிய சக்தி மெஸ் ஒன்றில் ரைடு பண்ணது உங்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடம். சக்தி மெஸ்ஸில் ரைடு பண்ணவுன்னா ஒட்டுமொத்த மெஸ்ஸு பார்த்துட்டு இருக்க, நிறைய தமிழ்நாடு முழுக்க இருக்க மெஸ்ஸு, இல்லை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மெஸ்ஸு, எல்லாம் மெஸ்ஸை நீங்கள் கை வச்சிட்டீங்க. நாங்கள்லாம் ஒற்றுமையான மெஸ்ஸு சங்கம் வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லாம் போர்க்குடி தூக்குறாங்களா? இங்கே நம்ம கரூர் விஷயத்தில், அந்த குதிரை பேர விஷயத்தில் ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனம் தொடர்புடையது அப்படின்னா அந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் ஆய்வு பண்ணி அதில் இருக்கக்கூடியவங்களை வெளியில் கொண்டு வராங்க. உடனே சென்னையில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் நிறுவனம், ஐயோ இது தவறு, எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க,
ஹைதராபாத் பிரியாணியை ஏதோ ஒரு பிரியாணி கடையில் அண்மையில் சோதனை பண்ணது உங்களுக்கு தெரியும். உடனே எல்லா பிரியாணி நிறுவனங்களும் நாங்கள் இனிமேல் வந்து பிரியாணி சமைக்க மாட்டோம், எப்படி நீங்கள் ஆய்வு பண்ணலாம் சொல்கிறாங்களா? அது என்ன பத்திரிகையாளர்கள் தப்பு பண்ணி உள்ளே வச்சா மட்டும் உடனே பொங்கி எழுந்து வரீங்க? முதல்ல நீங்கள் என்ன யார், எங்கேருந்து வரீங்க? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? முதல்ல நீங்கள் யாருங்க, எங்கேருந்து வரீங்க? இதுக்கு முன்னாடி நீங்களாம் எங்கே போனீங்க? பல கேவலமான கருத்துக்களை, அவதூறான கருத்துக்களை எல்லாம் பேசிக்கிட்டு எவ்வளோ பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டிக்க முடியல. இவ்வளோ ஒரு இந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சியை பற்றி விமர்சிங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இவங்க ஊழலை ஒழிக்க ட்ரை பண்ணுறாங்கங்கிறது உண்மையா இல்லையா? இதை விட்டுட்டு இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது இவங்கெல்லாம் அறிவு ஜீவிகள். இப்போ ஒரு அறிவில்லாத ஆட்சி வந்துருச்சான், ஒட்டு மொத்தமாக பாயிறீங்க. ஹிந்து ராமு, நக்கீரன் கோபாலு, அந்த பக்கம் வைரமுத்து, இந்த பக்கம் சத்யராஜ், இந்த பக்கம் மூத்த பத்திரிக்கையாளர், நடு பத்திரிக்கையாளர், சின்ன பத்திரிக்கையாளர். நீங்களாம் எங்கே போனீங்க? 5 வருஷமா எங்கே சார் போனீங்க? நீட் எதிர்ப்பு எங்கே சார் போனீங்க? இப்போ வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஆட்சியை கவுக்க ட்ரை பண்ணது உண்மையா இல்லையா? உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியாது, உடனே முன்னாடி வரீங்க. உண்மையிலே வேதனையாக இருக்குதுங்க. என்ன ஒன்றுனா, இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் சில பேர் நல்லா பேசி ஃபேமஸ் ஆகிடுறாங்க சார், லட்சக்கணக்கில் உங்களுக்கு ஃபாலோவர் இருக்காங்க. அவங்க வந்து நிற்கும் போது இந்த அரசு பயந்துருமா? ஐயோ மூத்த பத்திரிகையாளர் வந்துட்டார்ப்பா, ஐயோ அவர் வீடியோ போட்டாவே லட்சக்கணக்கில் அவர் வந்துட்டாரா? அப்போ பயந்துன்னு நினைக்கிறீங்க. இப்போவும் சொல்கிறோம், சிஎம் உடைய கொடி உச்சத்தில் பறந்துட்டு இருக்குது. உங்கள் ஆட்சியை கவுத்தாங்கன்னா 234 நீங்கள் ஜெயிப்பீங்க. மக்கள் உங்கள் பின்னால் இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்களை மலையாளின்னு சொன்னது தான் திமுக. ஜெயலலிதா அம்மாவை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. கடைசியாக யார் வெற்றி பெற்றார்கள்? எம்ஜிஆர் இருக்கும் வரை வர முடியவில்லை. இதானே வரலாறு. உங்களை இன்னைக்கு மக்கள் அந்த அளவுக்கு பார்க்குறாங்க சார். பயப்படாது, இவங்களை ஓட விடுங்க, மக்கள் உங்களை ரசிப்பாங்க. இன்னொன்று சொல்கிறோம், இப்போ சேனலில் நீங்கள் நிறைய இடத்துல தூக்கி அடிச்சிங்கல்ல, இந்த தூக்கி அடித்தது வரவே உள்ளன்னு வச்சுக்கோங்களேன், வெகுஜன மக்கள் மகிழ்றாங்க. நீங்கள் அதுக்காக யாருக்கும் நீங்கள் பயப்படவே வேணாம். இந்த சேனல்களால் மக்களுக்கு உருப்படியான ஒரு பயனுமே இல்லை. இவர்கள் மிக மிக மோசமான அருவருக்கத்தக்க விஷயத்தை, வேற என்ன சொல்கிறது, இரட்டையர் தவிர்த்து இதை தான் போட்டு பெரிய அளவுக்கு கல்லா கட்டிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது உண்மைன்னா நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை சேனல் இங்கே உருப்படியாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் அவ்வளோ கொந்தளிக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ சன் டிவி நான் மன்னிப்பு கேட்குறேங்கிறதே, இந்த மன்னிப்புக்கு விஷயம் என்ன? இப்போ விவாத மேடைங்கிற பேரில் நீங்கள் உட்கார வச்சு, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா சேனலில் டிவிகேலேருந்து ஒருத்தர் வருவார், இல்லை யாரோ ஒருத்தர் அவங்களே டிவிக்கு ஆதரவாளர். நம்ம என்ன சொல்கிறோம், திமுக ஆதரவாளர்னு போட வேண்டியதானே? அதிமுக ஆதரவாளர், அது என்ன டிவிக்கு ஆதரவாளர்? டிவிகேக்கு ஆளு அவங்க கட்சியில் இல்லையா? நல்லா யோசனை பாருங்க. டிவிகேக்கு ஆளுங்கன்ட்டா இப்போ என்னென்னா, ஆள் சரியா இல்லை, அங்கே போய் உள்ளே உட்காந்து ஆள் சரியா இல்லை, சில இடத்துல உட்காந்து உங்களை வெளுத்து உள்ளாம். அப்போ நமக்கே கோவம் வருது, என்னங்க டிவிக்கு ஆதரவாளர்னு ஒருத்தர் சன் டிவிலையோ இல்லை ஒரு 2-3 சேனலில் உட்கார வச்சுக்கிட்டு அவரை நொக்குறாங்க. அவரால் பேச முடியல. அவர் என்ன பண்ணுறது திணறாரு. ஏங்க பட்ஜெட்டில் வந்து என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நெறியாளர். ஒன்று அந்த டிவிக்கு ஆதரவாளர் சொல்கிறார், இல்லை வந்து வேளாங்கண்ணிக்கும் இதுக்கும் புனித பயணம் மேற்கொள்றதுக்கு நாங்கள் வந்து இது பண்ணிருக்கேங்க. எவ்வளோ முக்கியமான திட்டம், 2500 ரூபா கொடுக்கணும், அதை கொடுக்கல. பஸ் பயணம் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்கல. விவசாயிகளுக்கு ஒன்றுமே பண்ணல. என்னங்க கொண்டு வந்தீங்க பட்ஜெட்டில்? அப்போ கவுண்ட்ரு பண்ண முடியல. நிறைய மேட்டர் இருக்குது, கவுண்ட்ரு பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு ஆளை போட்டுச்சு நொக்கி இதான் விவாத மேடை. பார்த்துட்டு இருக்க மக்கள், அது யார் பாப்பா இந்த மாதிரி மேட்டர்லாம்? அது ஒரு 10 திமுக காரங்க. இப்போ என்ன கஷ்டம்னா, இன்னைக்கு சன் டிவி மன்னிப்பு கேட்குதுன்னா பல பேருக்கு ஒரு சந்தேகம், என்ன சார் விஷயம் மன்னிப்புன்னு. இப்போ நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க, அப்போ தான் அதனுடைய அடாவடி என்னங்கிறது தெரியும். இது பெருசாக எந்த சேனல்லையும் வரல. ஏன்னா ஒரு சேனலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னா இன்னொரு சேனல் இது வெளியிடாது. ஒரு சேனலில் வேலை பார்க்குற யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் கூட மற்ற பத்திரிகையாளர்களாக இருக்காங்களே, இவங்க அந்த நியூஸை கவர் பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு ஆளை கை வச்சா கவர் பண்ண மாட்டாங்க. கேட்டால் ஊடக தர்மம்பாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், எத்தனை பத்திரிகையாளர்கள் இங்கே போலி பேரில் இருக்காங்க. இப்போ புதிய தலைமுறை விஜயன் அவர்களை மட்டும் கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு கொந்தளிக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா கமெண்ட் நீங்களாம் போடுறத பார்க்குறோம். சார் இவரும் திமுக ஆதரவாளர், இவரும் திமுக, இவரெல்லாம் திமுகவோட உடன்பிறப்பு, இவரெல்லாம் விசாரிக்கணும் சார், இவர் அடாவடியாக பேசுவார் சார், ஆபாசமாக பேசுவார் சார், அருவருக்கத்தக்க முறையில் பேசுவார் சார். இப்போ முக்தார்லேருந்து 2-3 பேரை சிறையில் வச்சுக்கலாம். இவங்களாம் குண்டா சாக்கில் உள்ளே இருக்க வடிவங்க சார், இவங்கெல்லாம் வெளியில் இருக்காங்க. இப்போவும் சொல்கிறோம், யாரையும் குண்டர் சத்தில் அடைக்கணுங்கிற நம்ம பேச்சு இல்லை. ஏன்னா ஒரு மனிதனுடைய அந்த வாழும் உரிமையை தடை பண்ணக்கூடாது. ஆனால் ரொம்ப மோசமாக, ரொம்ப கேவலமாக, அடுத்தவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி, பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசினா அவர் என்ன தான் படி. இப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வரும்னா பண்ணித்தான் ஆக வேண்டும், இந்த அரசு கடுமை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். இப்போ இதுக்கு போவோம், என்ன சொல்லியிருக்காங்கன்றது போவோம். சன் டிவி நெட்வொர்க்கிற்கு சொந்தமான 24 மணி நேர நகைச்சுவை சேனல் ஆதித்யா. இதில் என்ன ஒளிபரப்புனாங்க? இதில் ஒளிபரப்பாகவிருந்த நிகழ்ச்சி, அதாவது ஒளிபரப்பாகலை ஆச்சுன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சி சம்பந்தமாக டிவி மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியானது என்னன்னா விளம்பர வீடியோ வெளியானது.
இந்த நிகழ்ச்சி வருது, பாருங்கம்பாங்கள. அதில் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை கேலி செய்யும் வகையில் தொகுப்பாளர்கள் சில கருத்துக்களை கூறினார்கள். வ.உ. சிதம்பரனாரை பற்றி ரொம்ப கேவலமாக சில கருத்துக்களை கூறியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா இப்போவே சன் டிவி அதை தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்துருச்சு, சன் டிவி மன்னிப்பு கேட்டுருச்சு. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் வருது. வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ். விக்டோரியா கௌரி. இதை வழக்கை யார் தாக்கல் பண்ணார் அப்படின்னா கனகவேல் பாண்டியன் அப்படிங்கிறவர் தாக்கல் பண்ணியிருக்கார். அதுக்கு நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, பார்வையாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் முயற்சியாக வரலாற்றை திரித்து காட்டுவதையோ அரசியலமைப்பு சுதந்திரம் நமக்கு கிடைக்க காரணமானவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வழக்கில் தொடர்புடைய நிறுவனம் தன் தவறை திருத்திக் கொள்ள முன்வருவது அதன் நம்பகத்தன்மையை உயர்த்துகிறது. நான் கேட்குறது என்னென்னா, இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையில் எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து உண்டுங்க. ஏன்னா இந்த நிறுவனம் தன்னுடைய தவறை ஒத்துக்குச்சுங்கிறாங்க. எப்படி ஒத்துக்காமல் இருக்க முடியும்? வீடியோ இருக்குதே. இன்னொன்று, பிடிஆர் அவர்களுடைய ஆடியோ அவர் பேசினாரா இல்லையான்னு இது வரைக்கும் அவர் பதில் சொல்ல. அதே மாதிரி அண்ணன் ஆராசா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுனது அவர் பேச்சா இது பேச்சான்னு திமுக பதில் சொல்ல. இந்த மாதிரி பல ஆடியோக்கள் வீடியோக்கள் வரும்போது கூட ஏன் பேச்சு இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம். ஆனால் இந்த வீடியோ கீஃபிங்னு சொன்னால் மாட்டிக்குவீங்க. ஏன்னா தொடர்ச்சியாக ப்ரொமோ வந்துட்டு இருக்குது. வீட்டில் நம்ம டெய்லி பார்க்குறோம் இந்த மாதிரி இந்த அவங்க பேசுகிறதெல்லாம். அப்போ எப்படி சன் டிவி நிறுவனம் வைக்க முடியும்? சன் டிவி நிறுவனத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம், அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள்ங்கிற வார்த்தை போட்டு தான் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு சொல்லுங்கள். ஏதோ சன் டிவி நிறுவனம் பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்ட மாதிரி போட்டிருக்காங்க, அது தவறு. இன்னொன்று சொல்கிறோம், சன் டிவி கடந்த காலங்களில் நல்ல செய்திகளை ஒளிபரப்பியிருக்கிறார்களா? கண்டிப்பாக ஒளிபரப்பியிருக்கார்கள். ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அரெஸ்ட் பற்றியும் அதில் அவங்க என்னென்ன பண்ணாங்க, பல பேருடைய ஊழல் பிரச்சனை, இதெல்லாம் எதிர்க்கட்சியை நீங்கள் வறுத்தெடுப்பீங்க, மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிர்வாகத்துக்கு தெரியுமா தெரியாதா? நிர்வாகத்துக்கு தெரியாமல் சில பேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த சில பேர் யார்? அப்படி இப்போ நியூஸ்லேயே அந்த மாதிரி இருக்காங்க. அதை பற்றி நம்ம வெளுத்து விட வரோம். ஃபஸ்ட்டு இதை பேசிடுவோம். நிகழ்ச்சிக்கான முன்னோட்ட வீடியோவில் பங்கேற்ற 4 பேரின் மன்னிப்பை ஆதித்யா சேனலில் ஒளிபரப்ப சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. பிரதான நேரத்தில், பிரைம் டைமில், சாதாரண நேரத்தில் ஒளிபரப்பக்கூடாது. இப்போ இந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா வருந்துகிறோம், நேற்று வெளியிட்ட செய்தி வருந்துகிறோம் சின்னதாக விடுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று அவரை பற்றி நாங்கள் செய்தி வெளியிட்டோம், அதற்கு ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள், மறுப்பை போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சேனலில் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு வெளியிடுறது நான் பார்த்த வரைக்கும் இல்லை. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு அந்த ஞாபகம் இல்லைங்க. இந்த சேனல் இவரை பற்றி தவறாக ஒளிபரப்பு செய்து விட்டது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் விஜயை பற்றி தவறாக செய்தி வெளியிட்டது, கலைஞரை பற்றி வெளியிட்டது, ஜெயலலிதாவை பற்றி வெளியிட்டது, இப்படி ஏதாவது நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. முதல் தடவையாக ஒரு மன்னிப்புன்னு நான் நினைக்கிறேன். பிரதான நேரத்தில் இந்த பொது மன்னிப்பு வீடியோ வெளியிட வேண்டும். வ.உ.சி குறித்து கூறப்பட்ட கருத்துக்கள் பொருத்தமற்றவை, வரலாற்றை தவறாக வழிநடத்தக்கூடிய கருத்துக்கள். இதை சன் டிவி அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம் இதை பண்ணது மிக மோசமான நடவடிக்கை. சமூக பொறுப்பு நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கும் நிதியிலிருந்து சன் டிவி பலவிதமான உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. புற்றுநோய்க்கு பணம் கொடுக்கறது, கல்விக்கு பல நிதிகள். போன தடவை ஸ்டாலின் அவர்களை பார்த்து நிறையா நிதி கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சுதேசி தொழில் முயற்சி மற்றும் பொருளாதார கொள்கை போன்றவற்றை மையமாக வைத்து மாநில அளவில் ஆண்டுதோறும் பேச்சு போட்டி, வ.உ.சி சம்பந்தமான பேச்சு போட்டியை நடத்த வேண்டும். இப்போட்டியை வ.உ.சி பிறந்தநாளான செப்டம்பர் 5 நடத்த வேண்டும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் இதுக்கு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்து நம்ம வெளுத்து விட நிறையா மேட்டர் இருக்குது. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு சேனல் இல்லை, பலவிதமான சேனலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பற்றியும் டிவிகேவை பற்றியும் தொடர்ந்து அவதூறு கருத்துக்கள் நடந்துட்டு இருக்கிறது. டிவிக்கு ஆச்சா டிஎம்கே ஆச்சானே புரியலிங்க. அதாவது எவ்வளவு கேவலமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உதயநிதி அவர்கள் இவ்வளோ மோசமான ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க, ஒரு 2-3 சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க. உதயநிதி பேசுனதுல என்னங்க தவறு? அவர் என்ன தப்பாக பேசிட்டார்? இப்போ நேற்று திமுக வழக்கறிஞர் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் சொல்கிறாரு, சார் என்ன பேசுனாங்கங்கிறத எஃப்ஐஆரில் போடலை, இந்த ஒரு பாயிண்ட் போதும் தங்க குட்டியை வெளியில் கொண்டு வரதுக்கு. நம்ம கேட்குறாரு, என்னங்க அது எப்படிங்க சொல்ல முடியும்? மோசமான வார்த்தையாலும் சொல்லணும் சார், சபைக்கு வந்துடுச்சு சார் சொல்லணுங்கிறாங்க. இப்போ நான் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? இப்போ நம்ம குறுகி அந்த வார்த்தையை பேசாமல் இருக்கோம் பாருங்க, இதுதான் இவங்களுக்கு பலம். இது நல்லா பேசிட்டோம். உதயநிதி அவர்களுக்கு தெரிஞ்சே பேசுகிறார், பாஸ் விட்டு நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்கன்னு சொல்கிறார். அப்போ எந்த மாதிரி நினைக்காதீங்க புரியல எனக்கு. இப்போ திமுகவினர் இப்படித்தான் சிந்திப்பார்கள் அப்படிங்கிறது உதயநிதி நினைக்கிறார். வேற எப்படி புரிஞ்சுக்க முடியும்? வெள்ளோந்தியா பேசுறது வேறங்க. வெள்ளோந்தியான்னு அப்படியே போயிருப்பார், பேசியிருப்பார். நீங்கள் அப்படி நினைக்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? அது
அப்ப இன்னைக்கு உதயநிதி அவர்கள் தெரிஞ்சே பேசுகிறார். இது மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி பலவிதமான அவதூறுகளை கிடைக்கும். இது எப்படி சேனல்லாம் வெளுத்து விட வேணாம். மக்கள் கருத்து அப்படிங்கிற போர்வையில இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தோற்கவே இல்லை. இவிஎம்ல சதி பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் அவர்கள் தோற்கவே இல்லை, அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு உத்தமர் ஸ்டாலின் அப்படின்னு அது ஒரு மக்கள் கருத்து வீடியோவும். வெளியில மக்கள்கிட்ட போய் நீங்க கேளுங்க சார், எந்த மக்களை நீங்க இன்ட்ரோ அடிக்கிறீங்க? நல்லா யோசனை பாருங்க. மூட நம்பிக்கையை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ராசி பலன் ப்ரோகிராமை போட்டு அதுல காசு அள்ள வேண்டியது. பேசினால் பேசிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய மறுபக்கத்தை பேசினால், இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலிமர் சேனல், ஜனம், நியூஸ் 24 வருஷம் தூக்கி பின்னால் போட்டாங்க. வெகுஜன மக்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஆமாம் சார், பண்ணுங்க சார். இவங்கெல்லாம் இதே மாதிரி தான் சும்மா ஒரு பேட்டியை வச்சுக்கிட்டு 2 பேரை வைப்பாங்க. அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா திமுகவை கடுமையாக நொக்குவார். அவர் நல்லாவே தெரியுது திமுகவுடைய அனுதாபி. திமுகவை அனுதாபி எதுக்கு சார் நீங்கள் அந்த இதில் பணியில் போடுறீங்க? ஒரு நடுநிலையாக இருக்க பேசக்கூடிய பேச்சா? அதே மாதிரி டிவிக்கேன்னு சொல்லி டிவிக்கு ஆதரவாளர்னு ஒருத்தரை போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுற கலாட்டா, மக்கள் வந்து இந்த விவாத மேடை இதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகுது. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, என்னங்க அந்த விவாத மேடை அந்த மேடையெல்லாம் இருக்குதே, அதெல்லாம் போய் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு தெரியுமேன்ட்டு. தயவு செய்து வேணாம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, இதில் போய் பேசணுங்க நினைக்கிறீங்க? உண்மையா பேசுகிறாங்க. அதாவது வந்து செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பொன்முடி அவர்கள் மோசமான விஷயம். நல்லா யோசனை பாருங்க, பொன்முடிக்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பிச்சிக்கப்பட்டாங்க செய்தி. எத்தனை சேனல் இதை பெருசாக போட்டாங்க சொல்லுங்க. மற்ற விஷயம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் விஷயம்னா, சிஎம் விஷயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? எப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? எப்படி வெளிவந்தாங்க தெரியுமா? அந்த நடிகை யார்? இதெல்லாம் நீங்கள் போடுறீங்கல்ல. இப்போ ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் பொன்முடி அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்களே, கெடு கொடுத்துருக்காங்களே, இந்த கெடு எதனால் கொடுத்தார்கள் பேசுனீங்களா? அதாவது நல்லா யோசனை பாரு. அவருக்கு வந்து பிணையாணை ரத்து அப்படிங்கிறத மட்டும் சன் டிவியில் பிளாஸ் நியூஸ் போடுறீங்க, பல சேனலில் போடுறீங்களா? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அப்போ நீங்கள் அப்பட்டமா நீங்கள் ஒரு சார்பாக பண்ணுங்க, தப்பு இல்லை, உண்மையை பண்ணுங்க, அதான் சொல்கிறோம். அப்போ என்னன்னா, இன்னைக்கு வந்து சிஎம் உடைய பதவியேற்புலா நீங்கள் காட்ட மாட்டீங்க, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருடைய விழாவை நீங்கள் காட்ட மாட்டீங்க, இருட்டடி பண்ணி என்ன வேணா பண்ணீங்க. ஆனால் அவங்கள ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தது எப்படி சரியா அவசியம்? கடந்த காலங்களில் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்ன பண்ணாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்களை வந்து லைவ்ல காட்டினாங்கன்னு சொல்லி புதிய தலைமுறையை தூக்குனவங்க தானே இவங்க. அப்ப கருத்து சுதந்திரம் எங்க போச்சு? ஒண்ணு வேணா ஹிந்துல இன்னைக்கு என்ன எழுதியிருக்காங்க, அடிக்கடி சொல்றாங்க, ஹிந்து உள்ளிட்ட பத்திரிகைகள். இதே ஹிந்து ராம் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் கருத்துரிமை பாதிக்கப்படுகிறது. ஐயா, கருத்துரிமையின் பாதுகாவலர்களே, 5 வருஷம் நீங்க என்னங்கய்யா போனீங்க? பல்லு புடுங்கின பல்வீர் சிங்க்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. அண்ணாநகர் சிறுமி விஷயத்துல காவலர்கள் நடந்து கொண்ட விதம், ஞானசேகரன் விஷயத்துல ஆரம்பிச்சு, அஜித் ஆரம்பிச்சு, குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷ் ஆரம்பிச்சு அவ்வளோ படுகொலைகள் நடந்தது. அதை பற்றிலாம் பேசாமல் நீங்க எங்க போனீங்க? இன்னைக்கு என்ன பொங்கிட்டு இருக்கீங்க? சாத்தான்குளம் சம்பவத்தில் ஜஸ்டிஸ் நடிகர் நிறைய பேர் வந்தீங்களே, அஜித் அவர்கள் விஷயத்துல ஒருத்தர் கூட வரலையே. அப்ப எங்க ஜஸ்டிஸ் போச்சு? மாரி செல்வராஜ்ல இருந்து, ரஞ்சித்ல இருந்து, நீட் போராளிகள்னு வரீங்களே. இந்த அரசாங்கத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த அரசாங்கம் ஒண்ணுமே தெரியாத அரசாங்கம், தற்கூரி அரசாங்கம். இதான் உங்களுடைய எண்ணம். நீங்க புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன பண்ணாரு? கடந்த ஆட்சி என்ன நடந்தது? இப்பவும் சொல்றோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குதிரை பேர விஷயத்துல 35, அதாவது என்னன்னா 5 கோடி ரூபாய் கூட்டு வந்து 5 கோடி ரூபாய், இதான் அவங்க பேசப்படுது. அப்ப பத்திரிகையாளர்கள் சில பேர் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. விஜயன் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிடுறாங்க, அவர் வந்து வாட்ஸ்அப்ல பேசுனதுக்கான ஆதாரம் இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். விஜயன் அவர்கள் இப்போ அந்த வாட்ஸ்அப்ல வந்து சில விஷயம் மேகாலயா ஆப்ரேஷன்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னு, இல்லைங்க, அவர் வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண கேட்டார். எது? அவங்க வந்து என்ன மாதிரியான ஆப்ரேஷன், இது ஸ்டிங் ஆப்ரேஷன், விஜயன் அவர்கள் பேசியது அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து தகவல்களை திரட்டுறாங்க. எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க சேனலில் பெருசாக போட போகிறாங்க. ரைட்டு. முதல்ல திருநாவுக்கரசு அவர்கள் மாட்டினார்ல, மாட்டும் போதே ஐயா இவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், நானே ஒரு ஆப்ரேஷன் பண்ணலான் இருந்தேன், இதை நீங்கள் வெளியிட்டுட்டீங்க அப்படின்னு அப்பயே சொல்ல வேண்டியதானே? அப்பெல்லாம் அமுக்கமாக இருந்துட்டு டக்குன்னு உங்களை கூப்பிட்டோன்னா ஐயோ கருத்துரிமை பாதிக்கப்படுகிறது 10 பேர் ரோட்டில் வந்து நின்றுட்டு யாரை மிரட்டி பார்க்குறீங்க? இப்போவும் சொல்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிஎம்க்கு அமோகமான ஆதரவு இருக்கிறது. எத்தனை பேர் வந்தாலும் சரி உங்களை அசைக்க முடியாது. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என்று கேவலப்படுத்தியது யார்? எம்ஜிஆர் அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா முதல்வரும் ஒப்பந்தம் போட்டு நாங்கள் வந்து டிஎம்சி தண்ணி தரோன்னு ஒப்பந்தம் போடுறாங்க. டக்குன்னு இங்கேருந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் முடியாது, என்ன இருந்தாலும் மலையாளி எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு 400 டிஎம்சி வேணும், ஒழுங்கா வரக்கூடிய டிஎம்சியை கெடுத்து விட்டது எந்த கட்சி? ஒழுங்கா அவர் கையெழுத்து போட்டாரா? அடுத்த நாள் பேசியது யார்? 1969 யார் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது பல அணைகள் அங்கே கட்டப்பட்டது. 1969 பொதுப்பணித்துறை அமைச்சர் யார்? நல்லா யோசனை பாருங்க. நீங்கள் யாரை வந்து தமிழ்நாட்டின் சிற்பி என்று சொல்கிறீர்களோ அவர் தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்டடத்துக்கும், அரசாங்க கட்டடத்துக்கும் உங்கள் அப்பா பேர் வைப்பீங்க, கலைஞர் பேர் வைப்பீங்க, அது யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன்
அங்கே 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 இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை இப்போ தான் புனரமைக்கிறாங்க. அதுக்கும் கலைஞர் அவர்கள் பேர். திருத்தணியில் பெருந்தலைவர் காமராஜர் பேர் இருந்ததை தூக்கிட்டு கலைஞர் பேர் வைக்கிறீங்க. இப்போ தமிழ்நாடே கலைஞர் நாடு, நல்ல வேலை நீங்கள் வரல, வந்துருந்தா கலைஞர் நாடாக ஆக்கியிருப்பீங்க. இதான் கேட்டால் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம், எதை பண்ணீங்க? ஊர் அடித்து உலையில் போட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. சட்டசபையில் ஓடுன்னு ஓட விடுறாரு. அதனால சட்டசபை நிகழ்ச்சிகளை இன்னைக்கு இந்த முக்கியமான சேனல்கள் சிலது இரட்டடிப்பும் பண்ணுறாங்க. அதெல்லாம் சில வேலை பண்ணுறாங்க சார். ஒன்று தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சேனலுக்கு புரிய மாட்டேது. என்னன்னா திமுக தோத்துருச்சுங்கிறத ஏற்க மனமில்லை. ஏற்க மனமில்லைன்னா அவங்களுக்கு வர வேண்டிய இது வரலை. 200 ரூபா கமெண்ட் நம்மளை திட்டி கமெண்ட் போடுவாங்க தெரியுங்களா, கீழே 200 ரூபா உடன்பிறப்புகள் சில பேர் ஒரே இதில் என்ன திட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரே ஆள் பலவிதமான மெயில் ஐடியில் வருவார், இல்லை அது கூட தெரியாமல் ஒரே மெயில் ஐடியில் திட்டுவாங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது யார் இவர்கள்னு மக்களுக்கு தெரியும். இவங்க உடன்பிறப்புகள் ரொம்ப நல்லவங்க. இப்போயும் சொல்கிறோம், சன் டிவி மன்னிப்பு கேட்கறது, அதுவும் பிரைம் டைமில் மன்னிப்பு கேட்கறது. சன் டிவி அந்த செய்தியை போட்ட அந்த விஷயத்தை பண்ண 4 பேர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு நல்ல விஷயம். இனிமேல் யாராவது இந்த பத்திரிகையாளர்களை போர்வையில் மிரட்டுறது, உருட்டுறது, ஆபாசமாக பேசாது உள்ள தூக்கி போட்டிங்க. இப்போ நிறைய பேரை முக்தார்லேருந்து 2-3 பேரை குண்டாஸில் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் முன்னாடியே பண்ணிடணும். கடந்த ஆட்சியில் என்ன பண்ணீங்க? கடந்த ஆட்சியில் இதே பத்திரிகையாளர்கள் எவ்வளவு கேவலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் பற்றியும் அவருடைய அந்தரங்க விஷயங்களை பற்றி அப்பெல்லாம் என்னென்ன. அப்போ உங்களுக்கு ரத்தம், அடுத்தவங்களுக்கு தான் தக்காளி சட்னி கேட்குறாங்களா இல்லையா? இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருக்க மக்களுக்குள்ளே சொல்லுங்கள். இன்னும் பல ஊடகவியலாளர்கள் தப்பித்து கூடாது. மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் தான், இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் ஊழல் பண்ணக்கூடாது உண்மையிலே நினைக்கிறாரு. அதில் மாற்று கருத்துலாம் இல்லைங்க, நினைக்கிறாரு. ஆனால் ஊழல் நடக்கலையா அப்படின்னா அது நடக்குது, அதில் மாற்று கருத்துல சில இடங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் நினைக்கிறார், ஊழலை தடுப்பதற்கான முயற்சி எடுக்கிறார். இது பாராட்டத்தக்க முயற்சி. தொடர்ந்து அமைச்சர் புஷி ஆனந்த் ஆரம்பித்து அமைச்சர் ஆதவ் நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் இருந்தாலும் இந்த ஆட்சி அப்படிங்கிறது மக்கள் விரும்பும் ஆட்சி. எம்ஜிஆர் அவர்களுக்காக ஜனதா கட்சியோட உதவி தேவைப்படுது. இந்த ஆட்சிக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த சிஎம் சிங்கிளா நின்னாரு ஜெயிப்பார். சார் குட்கா புகழ் விஜயபாஸ்கரை சேர்க்கிறாரு, மோசமானவங்களாம் சேர்க்கிறாரு. மக்கள் என்ன கேட்குறாங்க, எல்லாம் ஓகே தாங்க, அவங்கள சேர்த்தா கூட சிஎம் ரொம்ப நல்லவருங்க, இங்கே ஊழல் பண்ண மாட்டாங்க. இப்போது ஒரு கோரிக்கை, குட்கா புகழ் விஜயபாஸ்கர் நிறைய பேர் நீங்கள் சேர்க்குறீங்க. இவருடைய ஊழல் வழக்குகள் எந்த வகையில் நீர்த்து போகக்கூடாது. இது தொடர்ந்து நடந்து இவங்களுக்கு இன்னைக்கு கோர்ட்டில் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக வாதிட்டா வெகுஜன மக்கள் இன்னும் உங்களை பாராட்டுவார்கள். நீதி தவறாத நெடுஞ்செழிய சோழன்கிற மாதிரி உங்கள் பேர் வரலாற்றில் நிறுத்தியிருக்கும். தயவுசெய்து அதை பண்ணுங்க. உங்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.